கண்டிப்பா கதை நல்லா இருக்கும் பட்சத்தில் எனக்கு சரியாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நான் நடிப்பேன். நமக்கு பெரிய இயக்குனர் புது இயக்குனர் அப்படிலாம் கிடையவே இல்லை. இன்றைக்கி புதிய இயக்குனர்கள் நிறைய வெற்றி படங்களை கொடுக்குறாங்க, நிறைய சக்ஸஸ் கொடுக்குறாங்க, நல்ல நல்ல கதைகள் கொண்டு வராங்க. ஸோ கண்டிப்பாக நான் நமக்கு நடிக்கணும் அவ்வளோ நல்ல கதைகள் இல்லைண்ணே. இது ரெண்டுமே இருக்கும்னு அடுத்த வர படத்தில் குடும்பம் சார்ந்து உள்ள ஆக்ஷன் இருக்கும்னு அடுத்த வர படத்தில். அடுத்த இந்த வருஷம் எண்டுக்குள்ள அடுத்த படம் வந்துடும். ஆமாம், மண்டாடி. இங்கே நல்லது ஒரு விஷயம் பண்ணோம்னா அது பிடிக்காம ரெண்டு பேரும் காழ்ப்புணர்ச்சியை பேச தான் செய்வாங்க. காழ்ப்புணர்ச்சியில் பேசுறவங்க நான் கவனம் செலுத்த ஆரம்பித்தா நல்ல விஷயம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதனால் பேசுகிறவங்க எது வேணாலும் பேசட்டும், நம்ம செய்கிறத நல்லது செஞ்சுக்கிட்டே இருப்போம். அவ்வளோதான். நம்ம மக்கள் யார் இவங்க அவங்கெல்லாம் கிடையாதுங்கண்ணே. நல்ல கதை நல்ல படமாக கொடுக்குறப்ப எல்லாத்துக்கும் வரவேற்பு. அதனால தான் இன்றைக்கி அவ்வளோ உச்சமாக இருக்காங்க அவங்கெல்லாம். இன்றைக்கி ஏன் இன்றைக்கி உச்ச நட்சத்திரத்தில் இருக்காங்கன்னா இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சதுனால தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பேரண்ட்ஸ் நம்ம பிள்ளைகளை கவனமாக இருக்கணுமே, நம்ம குடும்பங்கள் நம்ம பிள்ளைகளை கவனிக்கணுமே, அது ரொம்ப முக்கியம். எல்லோரும் அவங்கவுங்க இருக்கிற உலகம் போகிற பாஸ்ட்டில் வேலையில் இருக்கிற பாஸ்ட்டில் பல பிரச்சனைகளை மைண்டில் வச்சுட்டு பேரண்ட்ஸ்க்கு வந்து கவனிக்காமல் விட்டாங்க. ஸோ நம்ம பிள்ளைகளை கவனிக்கணும். அக்கம் பக்கத்தில் நம்ம யார்கிட்ட போய் நம்ம பிள்ளையை செய்கிறது, அக்கம் பக்கத்தில் யார் இருக்காங்க எல்லாத்தையும் கவனிக்கணும். அதே நேரத்தில் தயவுசெய்து போதைக்கு இளைஞர்களை யாரும் அடிமை ஆகாதீங்க. அது எந்த விதத்திலையும் அது நமக்கும் சரியாக, நம்ம குடும்பத்துக்கும் சரியாக, நம்ம சொசைட்டிக்கும் சரியாகாது. அது இங்கேண்டு இல்லை, எல்லா பக்கமும் நடக்குது. அதுலேருந்து முடிஞ்சதுக்கு வெளியில் வந்துட நல்லதுன்னு நினைக்கிறேன். அதுக்கான தீர்வு நிறையா வரும். சினிமாவில் நடிகனாக இருக்கிறது சாதாரண விஷயம். அது உங்கள் முன்னாடி ஒரு நடிகனாக இருக்கிறது சாதாரண விஷயம். எல்லாமே கஷ்டம் தானே. கண்டிப்பாக காமெடிகள் கண்டிப்பாக சினிமா எல்லாமே இருந்துக்கிட்டு தானே இருக்காங்க. கண்டிப்பாக நான் அதுக்கான வர வந்துகிட்டே இருக்கட்டுமே. என்ன புதுசாக ஏன் இந்த சீட்டில் நானே தான் உட்காரணுமா? ஏன் நான் எந்திரிச்சு போனால் இன்னொரு ஒரு ஆள் வந்து உட்காருவாங்களா அந்த சீட்டில்? இப்போ காமெடிகள் தான் வந்துக்கிட்டே நிறைய காமெடிக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ நல்ல புதுசாக இருக்கிற காமெடி ஆக்டர்ஸ் அவ்வளோ பேர் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆமாம், எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு அந்த குறை இல்லாமல் எல்லா ஆக்டரும் கொடுப்பாங்க. கண்டிப்பாக பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.